Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே நம்ம விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர் வந்து அவுட்லுக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அவுட்லுக் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா எப்படி நம்ம திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவுட்லுக் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இருக்க போது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா நான் தான் வீக்னஸ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்தோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கம்ப்யூட்டரை வந்து கண்ட்ரோல் பேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பாரில் கண்ட்ரோல் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கண்ட்ரோல் பேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து லார்ஜ் ஐக்கான்ஸ் கொடுத்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்மால் ஐக்கான்ஸ் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து மெயில் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஷோ ப்ரொஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டா இந்த இடத்துல வந்து உங்கள் அவுட்லுக் வந்து காட்டும். ஸோ அந்த அவுட்லுக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணிவிட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் வந்து அவுட்லுக் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அவுட்லுக் 2013. ஸோ கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணால் அவுட்லுக் வந்து ஓப்பன் ஆகும். ஆகின அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல எஸ் நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து உங்கள் இமெயிலை வந்து கொடுத்து அவுட்லுக்கை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அவுட்லுக் இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து சரியாக செக் பண்ணிவிட்டு கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் அவுட்லுக் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அவுட்லுக் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.